ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விண்டோஸ் மிஷின்ல எஸ்கியூஎல் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட குரோம்ல போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர்ன்னு டைப் பண்றேன். ஸோ எஸ்கியூஎல் சர்வரோட டவுன்லோட் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதான் அஃபிஷியல் டவுன்லோட் பேஜ். இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கியூஎல் சர்வர் அசூரோட செட்டப் இருக்கு. ஆன் பிரமியோட செட்டப் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃப்ரீ எடிஷனான டெவலப்பர் எடிஷனும், அந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் 2த்துல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ தான் டெவலப்பர் எடிஷன் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரீசெட் பண்ண EXE ஃபைல ரன் பண்றேன். ஸோ டெவலப் பேஜ்ல போனா கஸ்டம்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஜிபி மினிமம் தேவை. என்கிட்ட 23 ஜிபி இருக்கு. ஸோ அதனால டேரக்ட்டா நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்யூர்மென்ட் நம்மளுக்கு இது செட்டப் முன்னால என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட் எல்லாம் இருக்கான்ட்டு. ஸோ எனக்கு எல்லாமே இருக்கு. ஸோ நான் டேரக்ட்டா வந்து எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டாண்ட் அலோன் சர்வீஸ இன்ஸ்டால் பண்றேன். ஸோ என்னோட செட்டப் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்டேட்லாம் செக் பண்ணுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் செட்டப் ஃபைல்ஸ் என்னுடைய ப்ரீ செக்கப் எல்லாம் முடிஞ்சுச்சு. பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் சர்வீஸ், ஷேர்டு ஃபீச்சர் சப்போர்ட் அது பாஸ் ஆயிடுச்சு. கன்ஸ்டன்ட் வேலிடிட்டி எஸ்கியூஎல் சர்வர் ரெஜிஸ்ட்ரிக்கு பாஸ் ஆயிடுச்சு. டொமைன் கண்ட்ரோலர் ஸோ அதுவும் பாஸ்டு. விண்டோஸ் ஃபயர்வால் மட்டும் வார்னிங்ல இருக்கு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட .NET ஃப்ரேம் ஒர்க் 4.72 நியூஸ் வெர்ஷன் ரெக்யூர்டு ஆல்ரெடி அதுவும் இன்ஸ்டாலாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைப் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லைன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஃபைலில் ஆட்-ஆன்ஸ் ஃபீச்சர்ஸ் எதனா ஆட் பண்ணலாம், அதை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா MS SQL சர்வர். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஐடியும் அதே தான். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா SQL இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறேன். எடிஷன் பண்ணுற டெவலப்பர், அப்புறம் எடிஷனோட வெர்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு வந்து புது SQL சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் அகைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஒரு பே ஆஸ் பில்லர்னா ஸ்டாண்ட் அலோன் இன்டர்ஃபேஸ் எடிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரி கீனா யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கீ இங்கே உள்ள போட்டுக்கலாம். ஸோ நான் 3 எடிஷன்ஸோட அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசூரோட எக்ஸ்டென்ஷன். ஸோ என்கிட்ட வந்து அசூர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அசூர் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஸோ அதை நான் செக் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான். இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸை எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் இன்ஸ்டால் ஆயிருக்கு, மைக்ரோ விஷுவல் C++ இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட இன்ஜின் சர்வீஸ். ஸோ இதோட மினிமம் டிரைவ் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி இருந்தால் போதுன்றாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23 ஜிபி இருக்கு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டேட்டாபேஸ் இன்ஜினை நம்மள இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா அடிஷ்னலாக தேவைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா குவாலிட்டி கிளைண்ட் அண்ட் ஸ்கேல் அவுட் மாஸ்டர். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் தேவையோ நீங்கள் ஸ்கோரல் டவுன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஃபீச்சரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ரூட் டைரக்டரி ப்ரோக்ராம் ஃபைலில் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் தான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட செட்டப் முடிஞ்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் அண்ட் இன்ஸ்டன்ஸோட ஐடி. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தா MS SQL சர்வர் தான் இருக்குது இன்ஸ்டன்ஸோட டிஃபால்ட் நேம். ஸோ எனக்கு டிஃபால்ட் நேம்னா நானே வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுக்க போகிறேன். அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தா டெஸ்ட் SQL சர்வர் SQLனு கொடுக்குறேன். அதே இன்ஸ்டன்ஸ் ஐடியும் டெஸ்ட் SQL சர்வர். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்வர் கான்ஃபிகரேஷனில் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து SQL சர்வர் ஏஜென்ட் வந்து மேனுவலில் இருக்குது. SQL டேட்டா பேஸ் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ SQL சர்வர் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா டிசபிள். ஸோ நான் வந்து SQL சர்வர் ஏஜென்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஒன்றும் நோ ப்ராப்ளம். ப்ரௌசர் டிசபிள் இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாபேஸ் இன்ஜின் கான்ஃபிகரேஷன். ஸோ டேட்டாபேஸ் இன்ஜினில் வந்து எப்படி நம்ம லாகின் பண்ண போகிறோம், ஆத்தன்டிகேட் மோட் எந்த மாரி மோடில் கொடுக்க போகிறோம்னா
விண்டோஸ் ஆத்தென்டிக் மோட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் மிக்ஸ்டு மோட்னு ஒண்ணு இருக்கு. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் பிளஸ் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது 2த்துல எதனா ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து மிக்ஸ்டு மோட். நான் வந்து மிக்ஸ்டு மோட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ டேட்டாபேஸோட ஃபர்ஸ்ட் லாகின் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அக்கௌண்ட்டா தான் இருக்கும். ஸோ அதோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ தான் இருக்கும். இதுக்கு டிஃபால்ட் நேம் வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஏ அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிட்டு வேற ஒரு அக்கௌண்ட் புதுசாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் பார்த்து எஸ்ஏ அக்கௌண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் லாகின் பண்ணவுமே எஸ்ஏ அக்கௌண்ட் டிசேபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சைட்ஸ்லேயே. ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் பார்த்தா நம்ம மிக்சர் மோட்னால ஸோ கரண்ட் யூசர் ஆத்தன்டிகேஷன் எதனா ஒன்று வேணும், விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன். ஸோ அதனால் நான் வந்து கரண்ட் யூசர் ஆத்தன்டிகேஷன் கொடுக்குறேன். ஸோ என்னோட கரண்ட் யூசர் ஆத்தன்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட கரண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா டார்க் ஏஞ்சல். ஸோ அதையே வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் சம்மரி என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதோட டு இன்ஸ்டால் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். நம்ம என்னென்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம், ஸோ அதோட ரூட் ஃபைல் எங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ் இன்ஜினோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ இது ஒன்ஸ் இது எல்லா ஃபைல்ஸும் அப்லோட் ஆகிட்டோம், எல்லா ஃபைலும் லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாபேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னால வந்து எஸ்எஸ்எம்எஸ் ஃபைல்ஸு கிளைண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்எஸ்எம்எஸ்னா சீக்வல் சர்வர் மேனேஜிங் ஸ்டுடியோ. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து கிளைண்ட் மிஷினில் வந்து சர்வர் டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் எஸ்எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எஸ்எஸ்எம்எஸ் மூலியமா எப்படி கிளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய எஸ்எஸ்எம்எஸ் சர்வீஸை டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ அதே மைக்ரோசாஃப்ட் சைட்ஸ் உள்ள போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் மட்டும் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எஸ்எஸ்எம் மேனேஜர் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அது அஃபிஷியல் சைட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜிங் ஸ்டுடியோ இதுதான் அதோட அஃபிஷியல் டவுன்லோட் சைட்ஸ். ஸோ இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் நான் வியூ பண்ணி காட்டுறேன். இந்த சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜர். ஸோ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜிங் ஸ்டுடியோ 20.2. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் அதோட டேஷ்போர்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் லாகின் கேட்கும். சர்வீஸ் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் இன்ஜினை தான் லாகின் பண்ண போகிறோம். சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் மிஷின் நேம், இல்லைனா நீங்கள் உங்களோட எந்த மிஷினில் ரிமோட்டில் வச்சிருக்கிற மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ ஆத்தென்டிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. நீங்கள் ஏடி கூட இன்டர் கனெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோடு யூஸ் ஆகும். இப்படி இல்லை நீங்கள் ரிமோட் சைட்டில் வந்து எஸ்கியூஎல் சர்வர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்சி அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லோக்கலில் இருக்குது. ஸோ என்னோட டெஸ்க்டாப் நேம் தான் வந்துடுச்சு. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோட் ஆல்ரெடி நான் மிக்சடு மோடில் வந்து என்னோட கரண்ட் யூசர் ஆத்தென்டிகேஷன் மோடையும் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோட் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் கனெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் இன்ஜின் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜினில் டேட்டாபேஸ் சர்வீஸ் இருக்குது. செக்யூரிட்டி உள்ள போனீங்கன்னா லாகின் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் அந்த எஸ்சி அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் டெலிட் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு புது அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி சிஸ்அட்மின்ல ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து செக்யூரிட்டி சைடில் லாகின்க்கு கரெக்டான ப்ராசஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விண்டோஸ் மிஷினில் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம எஸ்எஸ்எம்எஸ் கிளைண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நியூ டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஸோ டேட்டாபேஸ் நேம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் டிபின்னு ஒன்று கிரியேட் ஆகும், டேட்டாபேஸ் லாக்னு ஒன்று கிரியேட் ஆகும். டேட்டாபேஸ் டிபி எதை மீன் பண்ணதுன்னா வந்து உங்களோட ஃபைல்ஸ் ஒரிஜினல் ஃபைல்ஸை மீன் பண்ணும். இது டேட்டாபேஸ் லாக் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் அது எல்லாத்தையுமே லாக் ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்கும். ஜஸ்ட் இதை அன்பிளக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் வந்து லினக்ஸ் மிஷினில் எப்படி எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் டேட்டாபேஸ்